இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக மீகா 2:13 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாய் போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்னிலையில் நடந்து போவார். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உண்டான எல்லா தடைகளையும் முறித்தெறிகிறவராய் இருக்கிறார். சத்ருவானவர் நீ முன்னேறக்கூடாதபடிக்கு, வாழ்க்கையில் ஒரு படி முன்வைக்க கூடாதபடிக்கு வருகிறதான எல்லா தடைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக சமமாக்கி உனக்கு ஜெயத்தை நல்கி உனக்கு முன் செல்லுகிறவராய் இருக்கிறார். நீயோ குறுக்கு வழியை தேடாதபடிக்கு, உன் வாழ்க்கையின் உயர்வுக்காக தனி வழியை தேடாதபடிக்கு கர்த்தரை நீ எப்பொழுதும் முன் வைக்கின்றவனாயிரு. என் தேவன் தாமே உனக்கு நியமித்ததான நீதியின் வாசலின் வழியாய் பிரவேசிக்கின்றவனாயிரு. அப்பொழுது என் ராஜாவாகிய கர்த்தர் தாமே மகா நீதிபரராய் இருக்கின்றபடியால் உனக்கு முன்பாக கடந்து சென்று அனலை சுவையாக்கி கரடானவைகளை சமமாக்கி உன்னை மேன்மையான பாதையில் கொண்டு போவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் சர்வ உலகத்துக்கும் ஆண்டவரும் தேவனுமா இருக்கிறபடியால் நன்றி. ஏதோ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு அந்த தடைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாய் மாறும்படியாக, ஒரு சவாலாய் மாறி அவர்கள் அதில் ஜெயிக்கும்படியான பலத்தையும் அனுகிரகத்தையும் கொடுப்பீராக. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக உலகத்தை ஜெயித்திருக்கிறபடியால் அவர்களும் ஜெயமுள்ளவர்களாய் ஜீவிக்க அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.